அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலிருந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த தடவை எத பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு குரூப் 1 அண்ட் குரூப் 1பி சர்வீசஸோட மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இந்த மந்த்ல நடக்கப் போகுது இல்லையா? ஸோ அதை ஒட்டி பார்த்தோம்னா, ஒரு சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அ இதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்ப நம்ம பார்த்துருந்தோம். இப்ப பார்த்தோம்னா, தேர்வர்கள் சிசிடிவி மூலம் கண்காணிப்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது தேர்வுல நம்ம எக்ஸாமினேஷன் ப்ராசஸ்ல, எக்ஸாம் சென்டர்ஸ்ல அந்த டிரான்ஸ்பேரன்சி அப்படிங்கிறது இன்கிரீஸ் பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிசிடிவி கேமராக்கள் மூலியமா தேர்வர்கள் வந்து தேர்வு எழுதக்கூடிய அறையிலே வந்து அவங்கள சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவங்க கண்காணிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்வு முறையில் பாதுகாப்பை மேம்படுத்த தேர்வு அறையில் தேர்வர்கள் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாவே சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் எக்ஸாம் ஹால்ஸ்ல நம்ம சிசிடிவி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது குரூப் 1, குரூப் 1பி மெயின்ஸ் எக்ஸாம்க்கு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய சப்சீக்வென்ட் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்லயுமே இந்த முறைகள் வந்து நமக்கு அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நன்றி.